Hi guys, welcome to my channel. This is Aishu. Okay, Namaste. என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இது என்னோட ஒரு பெஸ்ட்டு வே ஸ்டார்ட் அப் அப்படின்னு நினைக்கிறேன். லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் நினச்சி இந்த யூடியூப் சேனல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் 2-3 யூடியூப் சேனல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது க்ரியேட் பண்ணி ஒரு 4 years பேக் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு இப்போது அதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்பயராக இருக்குது. என்ன நினச்சி நான் இன்ஸ்பயர் ஆகுறேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் இப்போ நிறைய வீடியோஸ்லாம் மொக்கையாக போட்டுட்ருக்கேன், எனக்கே தெரியுது. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன், அவ்வளோ எடிட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே என்ன நினச்ச பெருமையாக இருக்குது. ஆப்வியஸ்லி அது நம்மளை இன்னொருத்தங்க பெருமையாக பேசணுன்றதை விட ஃபஸ்ட்டு நம்மளே பெருமையாக பேசிக்கணும். நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம பெருசாக நினச்சா அப்படின்னு மட்டும்தான் நம்மளே ஃபஸ்ட்டு நம்மளை பெருமையாக நினைக்கணும். ஓகேவா? அப்போ தான் மற்றவங்க நினைக்குவாங்க நம்மளை பற்றி எப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல வீடியோவாக எடுக்கலாம், இந்த சேனல்லையாவது கண்டினியூவாக போஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு அடையாளத்தை நான் உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி எனக்குன்னு தனியாக ஒரு கோல்ஸ் எதுவும் வச்சதில்லை, ட்ரீம்ஸும் இல்லை. ஸோ மற்றவங்க யார் எப்போ உடனே ஹெல்ப் கேட்டாலும் நான் உடனே பண்ணிவிடுவேன். ஸோ என்ன ஹெல்ப் கேட்டாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பண்ணி கொடுத்துருவேன். பட் எனக்குன்னு ஒரு ஹெல்ப் வரும்போது, நான் ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்கும் போது யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க தான். பட் எனக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்க ஹெசிடேட் ஆகும். ஸோ அதனால் சொல்லிவிட்டு என்ன ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் நான் மட்டும்தான் எனக்கு இருந்திருக்கேன். ஸோ எல்லாருக்குமே அப்படி தான், ஒருத்தவங்களும் ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்லேருந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். இந்த யூடியூப் சேனல் நான் இதுவரையும் ஃபேஸ் பண்ணேன், ப்ளஸ் என்னோடய ஸ்ட்ரகிள்லேருந்து மூவ் ஆன் ஆகணும். அதாவது நான் ஆல்ரெடி பாஸ்டே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுலேயே என்னோடய ஃபோக்கஸ் போகிறதுனால சரி கொஞ்சம் என்ன நான் பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெயின் ரீசன் அதுக்காக தான் நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இன்ஸ்டாவில் நிறைய போஸ்ட் அண்ட் வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் என்னோடய ஐடி கொடுக்குறேன். ஸோ அங்கே நிறையா வியூஸ் போட்டு இப்போ நியர் ஒரு 1000 ரீச் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். 958 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாவில். ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ஓகே, நம்ம தனியாக இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். இந்தமாரி லைக்ஸ் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது, ஷேரோட கவுண்ட் பார்க்கும்போது, வியூஸ் போகும்போது, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வாவ் ஐஷு நீ சாதிச்சிட்ட அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட்டை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல். ஸோ என்னோடய பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். நான் இதுவரையும் சும்மா ரேண்டமாக வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ற பிளானில் தான் இருந்தேன். எனக்கு தனியாக ஒரு செட்டப் கிடைக்கல, பட் இருக்கிறத வச்சு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதையே நானும் சொல்ல விரும்பலை. இருக்கிறத வச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தேவையான விஷயத்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது போதும், பயந்துராதீங்க நிறைய பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு ஹாப்பியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ஃப்ரேம்லாம் செட்டப் பண்ணிவிட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி ஃபீல் ஆகி நான் பேசுகிறது. கூடிய சீக்கிரத்தில் நம்மளும் ஒரு கிரியேட்டர் ஆகுறோம். ஸோ தேங்க்யூ காய்ஸ், இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்த்ததுக்கு. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாலையும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.